நமஸ்காரம். நமக்கு தாய்மொழி தமிழ். நாம் எல்லாரும் வீட்டிலும் வெளியிலும் பேசுவது தமிழ். நமக்கு ஒரு பெருமை, ஒரு சௌகரியம். உலகிலேயே மூத்த மொழி, மிக பழமையான மொழி. நாம் அதை தாய்மொழியாக கொண்டு பேசுகிறோம் என்பதே ஒரு பெருமை. ஆணவம் வேண்டாம், பெருமைப்படலாம். எந்த ஒரு பெருமை இருந்தாலும் கூடவே பொறுப்பு வரும், கடமை வரும். மற்ற கடமையெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான கடமை தமிழ் கற்க வேண்டும். அனைவருக்கும் எழுத படிக்க தெரிய வேண்டும். இது தமிழகத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கு வாழும் தமிழர்களுக்கும் இது தேவை. ஆனால் கள நிலவரம், நிஜ நிலைமை என்னவென்றால், ஒரு 2 இடங்கள் கூறுகிறேன். ஒரு சுவரொட்டி, ஃபிளையர், போஸ்டர், இதை போல் எதை போட்டாலும் விஷயங்கள் எல்லாம், தலைப்புகள் எல்லாம் தமிழில் இருக்கும். ஆனால் எழுத்து, ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழ் உபன்யாசம் அப்படின்னு போடுவார்கள். ஆனால் அந்த தலைப்பு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆங்கிலம் என்றால் மொழிபெயர்த்தல்ல, தமிழ் தலைப்பு. அதனுடைய எழுத்துகள் ஆங்கிலத்தில் இருக்கும். இதை ஒரு ஊரில் பார்த்தேன். தமிழிலும் எழுதி ஆங்கிலத்திலும் எழுதியிருந்தார்கள். அது கூட கொஞ்சம் புரிந்தது. ஓரிடத்தில் தமிழ் எழுத்திலேயே இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருந்தது. ஆனால் உபன்யாசம் தமிழில். என்னான்னு விசாரித்தேன். இல்லை, தமிழர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, அப்படியும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியும், பேசுவார்கள். அதனால் அவர்களுக்கு தெரியட்டுமே என்பதற்காக ஆங்கில எழுத்துகளில் எழுதியிருக்கிறோம். இது தமிழுக்கு வந்த தொல்லையா, தமிழர்களுக்கு வந்த தொல்லையா சொல்ல தெரியவில்லை. ஆனால் உண்மை நிலவரம். ஏனெனில் அது கற்பதற்கு நேரமில்லை. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அது இல்லை. சரி, வேற ஏதோ மாநிலத்தில் படித்தார், வேறு நாட்டில் படித்தார், வசதி இல்லை. அப்படி இருந்தால் கூட வீட்டில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுக்க வேண்டியதும் பெற்றோரின் கடமை. சரி, அப்படியே அது வெளியிடம், அதனால் முடியவில்லைன்னு வைத்துக் கொண்டாலும், தமிழகத்திலே வாழ்ந்து இங்கு பள்ளி படித்தவர்கள், அவர்களிலும் சிலருக்கு தெரியவில்லை. இது சரியா? சரி தவறு யாரையும் குற்றம் சொல்லி லாபமில்லை. ஆனால் இழந்தோம் என்பது உண்மை. இதில் போராக்குறைக்கு இப்போதெல்லாம் கைபேசியில் செய்தி அனுப்புகிறேன். அதில் தமிழை ஆங்கில எழுத்துகளில் டைப் செய்து அனுப்புகிறார்கள். என்னை கேட்டால் அதை படிப்பதை போல் ஒரு கொடுமை வேற எதுவும் இருக்காது. ஆங்கிலத்தை ஆங்கில எழுத்துகளில் எழுதுங்கள், தமிழை தமிழ் எழுத்துகளில் எழுதுங்கள். அந்தந்த மொழிக்காவது ஒரு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டும். தமிழ் சொற்களை ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அது குறிலா, நெடிலா, இடையனராவா, வலியின, இடையனத்தில் இருக்கிறதா, வல்லினத்தில் இருக்கிறதா, எதுவும் தெரியாமல் அது படிப்பதற்கே ஒரு தனி சக்தி வேண்டும், ஆற்றல் வேண்டும்.
இப்படி இருப்பதால் தமிழ் வளர்க்க போகிறோமா? தமிழ் வளரட்டும், வளராமல் இருக்கட்டும். நாம் எப்படி தமிழர்கள் ஆவது? நம் தாயை எப்படி விழ முடியும்? அதனால் இந்த விஷயத்தில் சற்று எல்லாரும் சிந்தித்து, எந்த பள்ளியாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும். தமிழன் என்று இருந்தால் தமிழ் எழுத படிக்க தெரிந்தாக வேண்டும். பாக்கி எதுவுமே தமிழில் இல்லையே. மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸோ பொருளாதாரமோ அதெல்லாம் இல்லை. தமிழை தெரிந்து கொண்டு என்ன செய்ய? இன்றைக்கு தெரியாததன் பயன். 40 வயசு கழித்து குடும்பத்தில் ஓரளவு நம் பொறுப்புகள் நடந்து அவரவர் படிப்பு, அவரவர் கல்யாணம், வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு சூன்யம், வெற்றிடம் தோன்றும். அந்த சமயத்தில் இந்த தமிழ் கை கொடுக்கும். பக்தியும் தமிழும் ஒன்றாக செல்லக்கூடியவை. அந்த 40-45 வயசுக்கு பின்னால் இந்த 2 தான் வரும். ஆழ்வார் பாசுரங்களை படிக்க வேண்டும் என்று வைணவர்கள் நினைத்தாலும், நாயன்மார் பாசுரங்களை படிக்க வேண்டும் என்று செய்வர்கள் நினைத்தாலும், தமிழே படிக்க தெரியாவிட்டால் என்ன செய்ய? இந்த பாசுரங்களையும் ஆங்கில எழுத்திலா எழுதி வைத்துக் கொண்டு படிக்க முடியும்? படித்தாலும் அப்படி புரியுமா? அதனால் அப்போது நம் வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டுமானால் அப்போதைக்கு இப்போதே தமிழை கற்றால் தான் உண்டு. அதனால் தமிழ் தெரியாத தமிழர்கள் என்றிருந்து விடாமல் தமிழை போற்றி அதை படித்து கற்பதையே போற்றுதலாக கொண்டு இருப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.